யோபுவோடு நின்று பேசிய நாள் நமக்கு கடைசி அதிகாரத்துல வருது. அப்போ பாத்தீங்கன்னா அந்த கடைசி அதிகாரம் வரைக்கும் நம்மளுக்கே வாசிக்கிறதுக்கு பொறுமை இருக்குமான்னு தெரியாது. ஆனா அவர் வாழ்க்கையில எப்படி இருந்திருப்பாரு, அந்த வேதனையின் நாட்கள் அவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா தேவன் நின்று அவரை எதிர் நின்று அவரை ஆசீர்வதித்தார். அதனால அவருடைய வாழ்க்கை மீண்டும் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. தேவன் இப்படிப்பட்ட ஒரு புது பலனை தேவன் நமக்கு தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்று எந்த சோதனையின் பாதையிலும், துன்பத்தின் பாதையிலும், துக்கத்தின் பாதையிலும், நெருக்கத்திலும் நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனா தேவனுக்காக நீங்க காத்திருந்து ஆண்டவரை விட்டுவிடாத படிக்கவரை இருக பிடித்து கொள்ளும் போது பாருங்க, அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். அவர் கொடுக்கும் நாள்